ரியாக்ட் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா த மோஸ்ட் அவைட்டட் தளபதி விஜய் சாரோட லாஸ்ட் படம் ஜனநாயகனோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக போகுது. இன்னும் 3 minutes இருக்கு. ஐ எம் வெயிட்டிங் வித் மை லேப்டாப் ஓப்பன். 2 minutes 52 seconds இருக்கு ட்ரெய்லர். ஸோ இதுவும் பேச வேணாம், பார்த்துட்டு பேசலாம். ஓகே, நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்த்துடலாம். ஒரு பேர் அனுப்பிச்சிருக்கீங்க, அவன் யார் என்னன்னு விசாரிச்சு சொல்ல. தளபதி வெற்றி கொண்டா. டேய் சம்பவம் பண்றவனு கேள்விப்பட்டிருப்ப, அதுல ரெக்கார்டு வைக்கிறவனு கேள்விப்பட்டிருக்கியா? டிவிக்கு பிளாக். டேய் ஸ்லைஸ் போட்டுவாப்ல. டேய் சம்ம ஃப்ரேம்டா இது. நான் சாதா மேன் தான் பேபி. அதை செய்கிற சம்பவம்லாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க. பொண்ணுங்களுக்கு பயம் இருக்கக்கூடாது சார். விஜய புலி மாதிரி வளர்க்கும். மெசேஜ் சோஷியல். கமான் கமான் கமான். இந்த வருஷமாவது ஆர்மி அப்ளிகேஷனில் ஒழுங்காக கையெழுத்து போடுமா? கேசரி. என் பொண்ணை தொட சொன்னவன் யாரு? யாரு? டேய் கேசரி. பாபி டியோல். இன்னிலிருந்து 30வது நாள் இந்தியா என் காலடியில் வந்த விழும். என்ன பிளான்? ஓஎம் ஏய் அழிவு. ப்ரொடக்ஷன் வாலி செம்மையா இருக்குப்பா. அன்பிலீவபிள். எனக்கு இந்த ஆர்மெல்லாம் வேண்டாம். பாரு என் கை எப்படி நடக்குதுன்னு. ஏய் விஜயோட பயத்துக்கு பின்னாடி ஏதோ ஏய் பெருசு என்னடா பண்றீங்க? தெரிஞ்சா இந்த நாட்டுக்கு ட்ரோன்ல ஓடுறீங்க. டேய் மக்களுக்கு நல்லது பண்ற நீதிக்குள்ள வராது. உன்னை காப்பாத்திக்கிட்டு ஓடி போயிடு. ஏய் மொத்த ஐயோக்கியனுங்களும் உண்டா நிற்கிறாங்க. அவங்க ஜெயிக்க கூடாது. உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. விலகி போ. மக்கள் அவனை கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. டைரக்டா தாக்குறாருப்பா. ஏய் கடவுளாயிடுவான். அவனை உயிர் தெழ முடியாத சிலுவையில அறையணும். உன்னை காலி பண்ணிடுவேன், அசிங்கப்படுத்திடுவேன்னு சொல்ற எவனா இருந்தாலும் சரி, திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். ஓ மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா. கொள்ளை அடிக்க கொலை பண்றதுக்கு கூட ஆடாப்பா. ஓகே ஓகே, என்னடா அது? ஒரு செகண்ட் வெயிட். ஒரே செகண்ட் அந்த லாஸ்ட் மட்டும் இது வந்து பாருங்களேன். அது வந்து ஆக்சுவலாக ஒரு ரூமர் வந்துட்டு இருந்துச்சு. ஆக்சுவலாக இது அந்த ஏஐ ரோபோட்ஸ் கூடலாம் வந்து தளபதி சண்டை போடுவாருன்னு சொல்லி ஒரு ரூமர் போயிட்டு இருந்துச்சு. திஸ் இஸ் தட் சீன். அது ரூமர் கிடையாது. இங்கே பாருங்க, அடுத்து அந்த ரோபோட்டை ரிவீல் பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, இது ஓகே ஓரளவுக்கு அந்த சிஜி கிட்டத்தட்ட தெரியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. அந்த அடி வாங்குறது தெரியாத மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் சில அங்கங்கே கொஞ்சம் தெரியுது. பட் இட்ஸ் ஓகே நைஸ் ஆக்சுவலி. ஓகே, அதுக்கப்புறம் வந்து நான் பேசணும்னு நினச்சது இந்த ஃப்ரேம் பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு ஃப்ரேமுங்க மிரண்டுட்டேன் நான் ஆக்சுவலாக. இந்த ஃப்ரேம் தான். இங்கே பாருங்கள், இதில் இதோ இந்த ஃப்ரேமுங்க டிவிக்கு ஃப்ளாகு. அதை வந்து அப்படியே ஒரு ஃப்ரேமாக எடுத்து வந்திருக்காங்க. பிரில்லியன்ட் ஆக்சுவலி. திஸ் ஒன் பிரில்லியன்ட் ஒர்க்ஸ், அந்த யஷ்வந்த் சாரோட ஒர்க்ஸு. அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமு ஃபயர் ஃப்ரேம். இது ஆக்சுவலாக இதுதான் தளபதியோட என்ட்ரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். செம்ம ஃப்ரேம் இது. அதுக்கப்புறம் வேறு என்னது, கேசரி தாங்க, பகவத் கேசரி தான் அது. அந்த பகவத் கேசரிலையுமே ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அடிக்கிறதுக்கு ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணியிருப்பார் பாலையா வந்து. இதுதான் அந்த எக்ஸாக்ட் வெப்பன். இது அவர் அடிக்கிறதுக்கு இதை வச்சு யூஸ் பண்ணுறாரு. அந்த போஸ்டர்லேயே நீங்கள் பார்த்துருக்கலாம், பகவத் கேசரி போஸ்டர்லேயே இதே அந்த வெப்பன் தான் யூஸ் பண்ணியிருப்பார் அவர். ஸோ பகவத் கேசரி அந்த ஐடியா ஆஃப் பகவத் கேசரியை அப்படியே இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு யஷ்வந்த். ஓகே நைஸ். அந்த ட்ரோன் ஷாட்ஸு, அப்புறம் அந்த டவர் வந்து ஒரு
ஒரு சோல்ஜர் மேலே கீழே விழும் அந்த ஷாட்லாம் எக்ஸலண்ட், பிரில்லியன்ட். ஓகே, பேசுவோம். ட்ரெய்லர் லுக்ஸ் ஃபென்டாஸ்டிக் ஆக்சுவலி, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படிலாம் இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்க. சும்மா அந்த பொலிட்டிக்கலாக அந்த எலிமெண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப ஒரு சட்டிலாக இருக்குன்னு எதிர்பார்த்தேன். நான் அப்படி தான் எதிர்பார்த்தேன், படமே அப்படி தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். பட் திஸ் இஸ் கிராண்ட் ஆக்சுவலி. அது ஒரு ரூமராக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கிளைமேக்ஸில் வந்து ஏஐ ரோபோட்ஸ் கூடலாம் வந்து விஜய் சார் சண்டை போடுற மாதிரி ஒரு ரூமர் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் தே மேட் இட் ரியல் ஆக்சுவலி. அதுதான் எனக்கு அந்த ட்ரோன்ஸ் வந்தப்போ சந்தேகப்பட்டுச்சு, ஆஹா இது எங்கேயோ நம்ம கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லி அந்த ரூமரை ட்ரூ ஆகிட்டார் விஸ்வநாத் சார். ஸோ அந்த மாதிரி அந்த சீன்ஸ்லாம் வந்து பயங்கர பேங்கராக இருக்கும். அண்ட் டேரக்டாகவே அடிச்சிருக்காரு, நிறைய பேரை டேரக்டாக அடிச்சிருக்காரு. டைலாக்ஸ்லேயும் சரி, அவர் அந்த ஸ்க்ரீன் பிளேலேயும் சரி டேரக்டாக அடிச்சிருக்காரு. இது வந்து ட்ரெய்லர்லேயே வந்து இப்படி இருக்குதுன்னா தேட்டரில் பார்க்கும்போது எந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ அடி அடிச்சிருக்காருன்றது படம் பார்க்கும்போது தெரியுங்க. ஸோ ரியலி நைஸ், ட்ரெய்லர் வாஸ் ரியலி கூல், ஃபென்டாஸ்டிக் ஆக்சுவலி. அது சிஜி ஒர்க்ஸ்லாம் கொஞ்சம் சில இடங்களில் அந்த மூமெண்ட்ஸ் அப்போ அடி வாங்குறது தெரிஞ்சாலுமே இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஃபைன் ஆக்சுவலி, நல்லா இருக்கு. ஸோ ஈகலி வெயிட்டிங் ஃபார் த மூவி. நல்லா இருக்கு, எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தூக்கி விட்டுருச்சு. அந்த ஒரு ஸ்லோவாக எக்ஸ்பெக்டேஷன் ரைஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் கொஞ்சம் ஓகே, மிட்டு, செகண்ட் சிங்கிள் கொஞ்சம் அதுக்கும் பரவாயில்ல, தேர்ட் சிங்கிள் ஓகே ஒரு எமோஷனல், ஃபோர்த் சிங்கிள் அந்த ராவணா மாவண்டா அது தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் 5வது சம்பவம் ட்ரெய்லர் பிரிச்சு மெஞ்சிட்டாங்க, செம்மையாக இருக்கு, சூப்பர் ட்ரெய்லர். ஐம் வெரி இம்ப்ரெஸ்ட். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் படம் எப்படி இருக்க போகுதுன்றது நமக்கு இன்னும் கொஞ்ச நாள் தெரிஞ்சிடும், ஜனவரி 9 ஓகே, ஸோ சூப்பராக இருக்குங்க, வெயிட் பண்ண முடியல, நல்லா இருக்குது ட்ரெய்லர். ஓகே, ஸோ இதுதான் நான் எதிர்பார்த்தேன், அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. படமும் இதே மாதிரி சூப்பராக இருக்கணும். ஓகே, ஸோ இதோட வீடியோ பண்ணி நான் நினைக்கிறேன். தட்ஸ் இட்ங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டு லைக், சப்ஸ்கிரைப், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.